கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்னு சொன்னா அது எளிதான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பக்தி உள்ளவனைத்தான் ஆண்டவர் தனக்கு தெரிந்து கொண்டார் இல்லையா? சங்கீதம் 4:3 அப்படிதான் சொல்லுது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கு தெரிந்து கொண்டார். அவன் தான் பக்தி, உண்மையா பக்தி உள்ளவன் தான் ஆண்டவரே என்னுடைய ஆண்டவர் சொல்ல முடியும், மற்றவர் சொல்லவே முடியாது. கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் தனக்கென்றும், அது பாருங்க, அது வந்து நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், ஆண்டவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அது பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாக ஜீவிக்கப்படும் என்று நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அப்புறமா ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியும்படியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எபிரேயர் நிருபம் 12:14 முன்னாடி வாசிக்க வேண்டாம். அதே போல 2 தீமோத்தேயு 2:21 பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதனால நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதை எழுதி கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கேயும் பரிசுத்தம் சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பரிசுத்தம் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே சொல்லப்பட்டதான காரியங்கள் அநேகம் எல்லாம் அது புறம்பாய் அல்லது வெளியரங்கமாய் அது செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிற நமக்கு நம்ம வெளியரங்கமான காரியங்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய உள்ளான ஜீவியம், நம்முடைய மாரல் லைஃப் எப்படி இருக்கு, நம்முடைய மாரல் லைஃப் எப்படி இருக்கு, நம்ம ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, நம்முடைய திங்கிங் எப்படி இருக்கு, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கு, அதுதான் உண்மையான பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த பரிசுத்தம் சொல்லுவாங்க செரிமோனியல் என்று சொல்வார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த கட்டடத்தை பரிசுத்தப்படுத்து, இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்து, என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, என் ஆசாரிகளை பரிசுத்தப்படுத்து, ஆசாரிகளை போடுதான அந்த ஆடைகளை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எல்லாம் யாத்திராகமோ லேவியராகமோ எண்ணாமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இருக்கிறது. கர்த்தர் அதான் போவதுக்கு எனக்கு நேரம் இல்லாதனால நான் கடந்து போயிடுறேன். அவ்விதமாய் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அவர் பரிசுத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறப்ப நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி லேவியராகமம் 19:2 21:8 ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு எல்லா ஜனங்களும் நான் உங்களை தெரிந்து கொண்டப்பா, நீ என்னுடைய பரிசுத்த ஜனம்னு சொன்னார். ஹல்லேலூயா. எப்படி சொன்னார்? ஆண்டவராய் தேவனாய் கர்த்தர் நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜனம்னு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். புதிய ஏற்பாட்டில் பார்க்க 1 பேதுரு 2:9 பாருங்க. நம்ம எப்படி நம்மளே ஆண்டவரங்க எப்படி சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பெரிதான பாக்கியம் உள்ள ஜனங்களாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் இருளில் இருந்த நம்ம ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு ஆண்டவர் அழைத்து வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் கர்த்தர் மாற்றினார். பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். அவரை ஆராதிக்கிற அவருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாய் லேவியராய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகாபரிய தேவனுக்கு இவ்விதமாய் அழைக்கப்பட்ட ஜனமாயை நாம என்ன செய்யறோன்னு ஒரு முறை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற அந்த பிரதான ஆசாரியன்ட்ட ஏதாவது பாவம் இருந்தா என்ன செய்வான்? அங்கே செத்து போவான். ஹல்லேலூயா. அவன் உள்ள போய் யாரும் தூக்க முடியாது, அவன் செயின் போட்டு இழுக்கணும், அவன் வெளியே இழுத்து தான் போடணும். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வருகிற நானும் நீங்களும் எத்தனை துணிகரமாக வரணும்னு யோசித்து பாருங்க. நம்ம உள்ளத்திலே பாவம், நம்ம உள்ளத்திலே பொய், நம்ம உள்ளத்திலே விபச்சார ஆவி இச்சைகள் வச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் வந்து இங்கே வந்து பரிசுத்த நம்ம அந்த திருவனந்தபுரம் பங்கெடுக்கிறோமே ஒரு முறை யோசித்துப்பா. தம்பி தங்கச்சி யோசித்துப்பா. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வரும்போது நீ எப்படி இருக்குன்னு யோசித்துப்பா. அந்த ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தை புசிக்க வருக, அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை பானம் பண்ண வருகிற, அது அவருடைய சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அவன் மரணம் இல்லை, நியாயத்திருப்பல் என்று சொல்லுற அந்த மன்னதமான அனுபவத்துக்கு அது கடந்து வருகிற நீ எப்படி வரணும் பாருப்பா, எப்படி வரணும் பாருப்பா. நீ இந்த சபையில் நம்ம எல்லாத்தையும் பார்க்காம கூட விட்டுடலாம், அல்லது பார்க்கலன்னு நினச்சிக்கலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழங்க அறிந்திருக்கிற நம்ம ஆண்டவர் எபிரேயர் ரொம்ப அழகாய் சொல்கிறார், உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவனுக்கு முன்பாய் நீ எப்படி இருக்கிறாய் என்று யோசித்துப்பார். ஹல்லேலூயா. உங்களை அறியேன் என்று சொல்வார்,
அநியாயக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்வார். உங்களை நான் ஆரியேன் என்று சொல்லி உங்களை அழுகையும் பற்கடிப்பும் அந்த நரகத்துக்கு ஆண்டவர் தள்ளி விடுவார் என்பதை மறந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கமெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்மளுடைய வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ இடத்துல பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கா. 202 பாவங்கள் இருக்கான். மொத்தம் 13 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல வாசித்தேன். 202 பாவங்கள் அதில் பட்டியல் போட்டிருக்கு. நம்ம பைபிளில் போட்டிருக்கு. அதில் 103 பாவம் ரிப்பீட்டாக இருக்கான். ரிப்பீட். அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை 103 பாவத்தை எல்லாரும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆமே, உங்களை மட்டும் சொல்லலைங்க, தயவுசெய்து மன்னிச்சுங்க. எனக்கும் தான் ஐ எம் ப்ரீச்சிங் ஃபார் மை செல்ஃப். என்னுடைய வாழ்க்கை நான் அடுத்த நிலைமைக்கு போகணுன்னு ஒவ்வொரு நாள் நான் முயற்சிக்கிறேன். எப்படியாவது தேவ சாயலுக்கு நான் வரணும்னு நான் முயற்சிக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:2 சொல்லுது, அவர் இருக்கிறவனமாய் அவளை நம்ம தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நம்ம பார்த்தா தான் நம்முடைய நிலைமை தெரியும். அன்னைக்கு அவரை முகமுகமாய் நம்ம பார்க்க முடியாத ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் உண்மையான பரிசுத்தத்தில் நம்ம உண்மையாக அன்னைக்கு தான் பூரணப்பட போகிறோம். ஹல்லேலூயா. அவர் வருகையில் அவரை போல் நம்ம அவரை போல் இருக்கிறபடி அவரை தரிசிக்க என்ன அவருடைய வருகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறவனமாய் நம்ம தரிசிப்போம்னு சொன்னால்தான் அன்னைக்கு தான் நம்முடைய பரிசுத்தம் நமக்கு பூரணமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அது வரைக்கும் ஒவ்வொரு நாள் பரிசுத்தத்து மேல் நான் பரிசுத்தம் பண்ணணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற நல்ல ஆண்டவர் தான் பரிசுத்த. நம்முடைய பிரயாசத்தினால நம்ம பிரயாசப்படணும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆண்டவர் தான் அதை செய்வார். எபிரேயர் 2:11 வாசிக்கிற. அவர் தான் பரிசுத்தப்படுத்துகிறவர். ஏன் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாவரும் ஒருவராய் உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்படுவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்மை பரிசுத்தமாக்குறவர். ஹல்லேலூயா. அவராலே நாமும் உண்டாயிருக்கிறோம். கர்த்தரம். ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டும் சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்மளை பரிசுத்தமாக்குறவர் ஆண்டவர் என்று சொல்லி முதலாவது வாசித்தோம். 1 தெசலோனிக்கர் 5:23-24 வாசிக்க மறுபடியும் சமாதானத்தின் தேவனாய் கர்த்தர். 2வது அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தமாக்குறான்னு சொல்லி எபேசியர் 5:26-27 தாம் அதை திருவசனத்தை கொண்டு அது வாசிக்கலாமா? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அதிகமான ஒரு வியாக்கியானம் தேவையில்லை. நீ கேட்டது கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்புறமா பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்தப்படுத்துறாங்க. 2 தெசலோனிக்கர் 2:13 பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் ரட்சிக்கப்படும்படி. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து போதும். கர்த்தாவே எப்பொழுதும் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது தான் நான் சொன்னேன் நம்மை காட்டும். ஹல்லேலூயா, காட்டும். அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் அவருடைய ரத்தம் நம்மை கழுவும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. எப்போ இதை வாசிக்கும் போது தான் கண்ணாடி. உங்களுக்கு முதல்ல ஒன்றுமே புரியலையா? உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தனை இப்போ ஃபஸ்ட்டு வரணுமா? நான் செய்தான காரியம். நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் வாசிங்க. ஹல்லேலூயா. நீதிமொழி 31 வசனம் ஒரு நாள் ஒன்று வாசிங்க. வாசித்த சொல்லப்பட்ட வசனத்தை கொஞ்சம் அப்படி தியானம் பண்ணுங்க. அதை கொஞ்சம் யோசிங்க. அதன்படி வாழ முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது மாதிரி அந்த பர்பஸ் டுவல் லைஃப் அந்த புத்தகத்தை யாராவது கிடைச்சி இங்கிலீஷ் படிக்கிறவங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு அதுக்கு சொல்ல மீண்டும் வாங்கி படிச்சு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். அதை படித்து ஒவ்வொரு நாள் படித்து பாருங்கள். அதில் இருக்க அதே சாப்டர்லாம் படித்து பாருங்கள். படித்து அதில் முன்னேற பாருங்கள். அதன்படி நடக்க பாருங்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் புக் அது விற்றுருக்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ ஈவன் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக கூட அது மாற்றிருக்கு. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும். நான் அப்படி திறந்து அப்படி படிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. திறந்து படிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அட்டவணை போட்டுட்டு அதை திறந்து படித்து அன்றன்னைக்கு ஆண்டவர் பேசுவார். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்றன்னைக்கு உங்களை தேற்றுவார். அன்றன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் அன்றைக்கு தருவார். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அதனால அவருடைய வார்த்தை அவருடைய நம்மை வெளிப்படுத்தும், அவருடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை சுத்திகரிக்குங்க. தான் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்படாத 21 இடங்களில் பாவத்தை பற்றிதான